திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்பை பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடிய பொழுது பொதுமக்கள் மீது பட்டாசு வெடித்ததால் நடுரோட்டிலேயே பாஜகவினரை வசைபாடிய பொதுமக்கள். இரு தரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனை புதுச்சேரி பாஜகவினர் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே ஒன்று கூடி பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அப்பொழுது சாலையில் வெடித்த பட்டாசு சிக்னலில் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது வெடித்தது. இதனால் ஆத்திரமடைந்த ஆண்கள், பெண்கள் என இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் பாஜகவினரை கடுமையாக வசைபாடினர். அப்பொழுது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருந்த பாஜகவினருக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்கள், பொதுமக்கள் பாஜகவினரை கடுமையாக திட்டி தீர்த்தனர். பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் 7 பேரிடம் 5,25,000 ரூபாய் ஆன்லைனில் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டையை சேர்ந்த நபரின் மொபைல் எண்ணிற்கு மர்ம நபர் போலியான RTO செலான் லிங்கை அனுப்பியுள்ளார். இதனை உண்மை என நம்பிய அவர் லிங்கை ஓபன் செய்து அதில் தனது வங்கி விவரங்களை உள்ளீடு செய்தார். பின் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 3,64,718 ரூபாய் மாயமாகியுள்ளது. இதேபோல மதகடிப்பட்டு நபர் 11,150 ரூபாயும், கீழூர் பெண் 13,442 ரூபாயும், வில்லியனூர் நபர் 12,900 ரூபாயும், அரியாங்குப்பம் பெண் 1,551 ரூபாயும், சாரம் நபர் 3,700 ரூபாயும், அரியாங்குப்பம் நபர் 1,17,687 என மொத்தம் 5,25,148 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் 20 ஆண்டுகளாக பணிபுரியும் செவிலியர், டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவில் சுகாதாரத்துறையில் நியமிக்கப்பட்டு பணிபுரியும் ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவமனை வளாகத்தில் 100க்கும் மேற்பட்டோர் 2 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி விக்டர் சிமினோயியல் வீதியில் உள்ள சட்டப்பேரவை அருகே அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது. இங்கு செவிலியர், லேப் டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சுகாதாரத்துறையால் பணியமர்த்தப்பட்ட 840 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் அனைத்து பிரிவு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பதவி உயர்வு, ஊதிய குழு அடிப்படையில் பணி கட்டமைப்பு அமைத்தல், அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படையில் நியமன விதிகள் திருத்தம் மற்றும் அரசு அறிவித்த சம்பள விகித மாற்றத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், ஊழியர்கள் மருத்துவமனை வளாகத்தில் காலை 8 மணி முதல் 10 மணி வரை என 2 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் மருத்துவமனை ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தினால் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் விரைவில் ஒட்டுமொத்தமாக வெளிப்படையான அறிக்கையை வெளியிடுவோம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை வளர்ச்சிக்கான பிரெஞ்சு முகமை திட்டத்தின் கீழ் வில்லியனூர் பரசுராமபுரத்தில் 59,86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். உடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மக்களுக்கு தேவையை அறிந்து எந்த அளவிற்கு பொங்கல் ஊக்கத்தொகை வழங்க முடியுமோ அது வழங்கப்படும். பொங்கலுக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ வழங்கப்படும் என்றும், ஏற்கனவே மகளிருக்கு வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உதவித்தொகையை அரசு அறிவித்தபடி 2,500 ரூபாயாக ஜனவரி 12ஆம் தேதி அல்லது பொங்கலுக்கு பிறகு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் போலி மருந்து விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் சிபிஐ விசாரணை கேட்டதால் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து ஒட்டுமொத்தமாக வெளிப்படையான அறிக்கையை வந்து விரைவில் வெளியிடுவோம், எங்கள் ஆட்சி மீது எந்த குறையும் இல்லை என தெரிவித்தார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை கண்டித்து போராளிகள் குழு சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை கண்டித்தும் அரசு மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும், காரைக்கால் அரசு மருத்துவமனை அவல நிலையை புதுச்சேரி முதலமைச்சர் ஆய்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் தலை கையில் காயக்கட்டுகளுடன் அரசு மருத்துவமனையை முற்றுகை செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் முக்கிய சாலைகள் வழியாக பேரணியாக சென்று மருத்துவமனையை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். மேலும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காரைக்கால் அரசு மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய புத்தக பை கல்வி ஆண்டு முடியும் தருவாயிலும் வழங்கப்படாமல் பள்ளி அறைகளில் பூட்டி வைத்து பாழாக்கப்பட்டு வருகிறது. கடந்த மார்ச் மாதம் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பை, பெல்ட் மற்றும் ஷூ இந்த கல்வியாண்டில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி பள்ளி கல்வித்துறை சார்பில் LKG முதல் 5ஆம் வகுப்பு, 6, 8 வகுப்பு, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு, +1 மற்றும் +2 என 4 வகையான புத்தக பைக்கான டெண்டர் ஜெம் போர்ட்டலில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த டெண்டரை 35 லட்சத்திற்கு எடுத்த நிறுவனம் அரசு நிர்ணயித்த காலக்கெடுவான ஜூன் மாதமே புத்தக பைகளை அந்தந்த பள்ளிகளுக்கு வழங்கியது. இந்த நிலையில் புத்தக பை தரமில்லை, அதன் தரத்தை பரிசோதிக்க வேண்டியுள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை மாணவர்களுக்கு வழங்க வேண்டாம் என வாய்மொழியாக உத்தரவிடப்பட்டது. இதற்கிடையே புத்தகப்பை தரத்தை பரிசோதிக்க மத்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் அரசு டெண்டரில் குறிப்பிட்டுள்ள தரத்தில் புத்தகப்பை இருப்பதாக மத்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அறிக்கை அனுப்பியது. இந்த அறிக்கை பெற்று 3 மாதங்களுக்கு மேலாகியும் புத்தகப்பையை மாணவர்களுக்கு வழங்காமல் காலம் கடத்தி வருகின்றனர். மாணவர்களின் நலனுக்காக 35 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட புத்தக பைகள் கல்வித்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தால் மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் வழங்காமல் வீணடித்துள்ளனர். புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகள் வில்லியனூர் பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர்கள் தமிழ்மாறன் மற்றும் ஆதவன் ஆகியோருக்கு புதியதாக பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள 3 நிர்வாகிகளை கௌரவிக்கும் விதமாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் முக்கிய நிகழ்வாக வில்லியனூர் தொகுதியில் அமைந்துள்ள வில்லியனூர், உத்தரவாகினிப்பேட், பெரியபேட் ஆகிய பகுதிகளில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதன்மை செயலாளர் தேவபொழிலின் முன்னிலையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி, தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கரின் புகழை பற்றியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் உழைப்பை பற்றியும் கோஷங்களை எழுப்பினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். லாஸ்பேட்டை போலீசார் நேற்று ஏர்போர்ட் ரோடு சாந்தி நகர் சந்திப்பு பகுதியில் வாகன சோதனை நடத்தினர். அவ்வழியாக பைக்கில் வந்த 3 வாலிபர்களை போலீசார் கண்டதும் தப்பிக்க முயன்றனர். அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்தனர். அவர்கள் முத்தியால்பேட்டை ஷபீக், கருவடிக்குப்பம் அர்ஷித், லாஸ்பேட்டை விஜயராஜ் என தெரியவந்தது. சோதனையில் பைக் டேங்கில் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து 3 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 55,000 மதிப்புள்ள 650 கிராம் கஞ்சா, பைக், 12,300 ரூபாய் ரொக்கம் என மற்றும் 3 மொபைல் போன்களையும் பறிமுதல் செய்தனர். இதேபோல முருங்கப்பாக்கத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட முதலியார்பேட்டை ஜான் பீட்டர், யோகேஷ் ஆகியோரை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள 133 கிராம் கஞ்சா, 2 மொபைல் போன்கள் மற்றும் பைக்கை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மூர்த்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் ஏற்பட்ட கடல் அரிப்பால் 40 மீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உட்புகுந்துள்ளது. இதனால் படகு மற்றும் வலைகளை பாதுகாக்க முடியவில்லை என்று மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட மூர்த்திக்குப்பம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள மீனவர்கள் சிறிய அளவிலான ஃபைபர் படகுகள் மூலமாக கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மூர்த்திக்குப்பம் கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இதனால் கடற்கரை பகுதியில் கடந்த 10 நாட்களில் மட்டும் சுமார் 40 மீட்டர் தூரத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் உட்புகுந்து வருகிறது. இந்த பகுதியில் உள்ள மீன் ஏலக்கூட கட்டிடம் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் தரைத்தளம் முழுவதும் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக கடந்த 10 நாட்களாக சரிவர மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாமல் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மூர்த்திக்குப்பம் ஒட்டியுள்ள பகுதியில் சிறிய துறைமுகம் அமைக்கும் பணி தொடங்கிய நிலையில் தற்பொழுது அந்த பணி முடிவு பெறவில்லை. அதனை சரி செய்தாலே தங்களுக்கு படகுகளை நிறுத்துவதற்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரியின் புதிய கல்லூரி கட்டிட விரிவாக்க திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் பெட்டிட் செமினார் CBSE பள்ளி முதல்வர் ரெவரண்ட் ஃபாதர் பாஸ்கல் ராஜ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி விழாவை துவக்கி வைத்தனர். உதவி பேராசிரியர் MD பிரதீபா வரவேற்புரையை வழங்கி விழாவிற்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்றார். SVC PMS பேராசிரியர் முதல்வர் டாக்டர் ஆனந்த வைரவேல் பேசுகையில், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரி 2010ஆம் ஆண்டு ஒரே ஒரு தொழில்முறை படிப்பான மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி 12 மாணவர்களுடன் துவங்கப்பட்டது என்றும் இன்று 6 தொழில்முறை படிப்புகளுடன் மாணவர்கள் இங்கு பயின்று வருகின்றனர் என்றார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
நெட்டப்பாக்கம் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டா இடத்தை ஆய்வு செய்ய சென்றபொழுது தாசில்தார் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதி மௌலப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 3 மாதங்களுக்கு முன்பர் இலவச மனைப்பட்டா பத்திரம் வழங்கப்பட்டது. இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்தை பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், நெட்டப்பாக்கம் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மற்றும் வருவாய் அதிகாரிகள் சென்றனர். மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட பொழுது ஆளுயர கரும்பு பயிர் செய்யப்பட்டுள்ளது. மேற்கொண்டு பயனாளிகளை தவிர்த்து ஏற்கனவே மனைப்பட்டா உள்ளவர்களுக்கும் மனைப்பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனால் பொதுமக்களுக்கும் தாசில்தார் மற்றும் அதிகாரிகளுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கரும்பு பயிர் அறுவடை செய்த பிறகு மனைப்பட்டா வழங்குமாறு தாசில்தாரிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு அருகில் மருத்துவமனை, நூலகம், விளையாட்டு திடல் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க கோரினர். தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் இயக்குநரிடம் தகவல் தெரிவித்து அறுவடை முடிந்தவுடன் பார்த்துக் கொள்ளலாம் என்று சென்றுவிட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பிரபல துணிக்கடையில் பணிபுரியும் ஊழியரின் ஹெல்மெட்டை இளைஞர் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் பிரபல துணிக்கடை உள்ளது. இங்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளதால் நாள்தோறும் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த கடையில் ஆண்கள், பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை கடைக்கு வந்த இளைஞர் ஒருவர் எந்த ஒரு ஆடையும் வாங்காமல் போகும்பொழுது ஊழியர் ஒருவரின் ஹெல்மெட்டை திருடிச் சென்றார். தற்பொழுது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சிங்கப்பூரில் கேசினோ லாட்டரி சீட்டு இருப்பது போல் புதுச்சேரியில் ஜோஸ் சார்லஸ் கொண்டு வரப்போகிறாரா என வைத்திலிங்கம் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, புதுச்சேரியில் ஜனவரி 21ஆம் தேதி முதல் 15 நாட்களுக்கு நடைபயணத்தை காங்கிரஸ் நடத்துகிறது. ரங்கசாமியையும் நமச்சிவாயத்தையும் எதிர்த்து வேட்பாளரை ஜோஸ் சார்லஸ் நிறுத்த உள்ளாரா என்பதை சொல்ல வேண்டும். சிங்கப்பூரில் கேசினோ லாட்டரி சீட்டு இருப்பது போல் இங்கு ஜோஸ் சார்லஸ் கொண்டு வரப்போகிறாரா? அமைச்சர் ஜான்குமார் லாட்டரி விற்றார், பின் ஒரு தொகுதியை பிடித்தார். அந்த தொகுதியை லாட்டரி சீட்டு முதலாளிகளிடம் ஜான்குமார் விற்கிறார். புதுச்சேரியை ஜோஸ் சார்லஸ் விற்று விடுவார். காங்கிரஸ் உத்தரவிட்டால் அமைச்சர் நமச்சிவாயம் நிற்கும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடுவேன் என்றார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறுகையில், வரும் தேர்தலில் கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அதில் அந்த தொகுதியில் போட்டியிடுவேன் என்றார். 50% இளைஞர்களுக்கும் 50% அனுபவம் மிக்கவர்களுக்கும் வாய்ப்பு இம்முறை தரப்படும். ஜோஸ் சார்லஸ் பாஜக பி டீம் போலி மருந்து வழக்கில் 26 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். அதில் 24 பேராக மாற்றி உள்ளனர். சிபிஐயிடம் கோப்பு ஒப்படைக்கும் முன் 20 பெயரை எடுத்துவிட்டனர். அவர்கள் பெயரை விரைவில் தெரிவிப்பேன். எனக்கு செலக்டிவ் அம்னிஷியா இருப்பதாக கூறும் நமச்சிவாயம் ஒரு கோமாளி என்றார். இலங்கை கடற்படை கைது செய்த புதுச்சேரி தமிழக மீனவர்கள் 11 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 10 மீனவர்கள், தமிழக பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவர் உட்பட 11 பேர் கோடியக்கரை அருகே விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படை ஜனவரி 1ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்ததுடன் விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளது. முன்னுரிமை அடிப்படையில் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்யவும் படகை மீட்கவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.